மகாபாரதம்ல ஒரு பவர்ஃபுல்லான வாரியர்னா அது அஸ்வத்தாமா. துரோணாச்சாரியார் சிவனை நினைச்சு ரொம்ப நாள் தவம் செஞ்சு அஸ்வத்தாமா பிறந்தாரு. அஸ்வத்தாமாக்கு அவரோட நெத்தியில ஒரு கல் இருக்கும். அது இருக்கிறனால அவர் எல்லாத்துக்குமே இம்யூனா இருந்தாரு. துரோணாச்சாரியார் வார் டாக்டிக்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரா இருந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சொல்லி கொடுக்கும் போது அஸ்வத்தாமாவும் அவங்க கூட சேர்ந்து கத்துக்கிட்டாரு. துரியோதனனும் அஸ்வத்தாமாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ட்ரைனிங் முடிஞ்சோடனே பாண்டவர்கள் கௌரவர்களோட சேர்ந்து அஸ்வத்தாமா ஒரு போருக்கு போய் அதுல ஜெயிச்சு அந்த நாட்டுல இருக்கிற நார்த் சைடு இருக்கிற இடத்துக்கு ராஜாவானாரு. மகாபாரத போரை 1 மணி நேரத்துல முடிக்கிற அளவுக்கு அஸ்வத்தாமாக்கு பவர் இருக்குன்னு பீஷ்மர் சொன்னாரு. இது கிருஷ்ணருக்கும் தெரியும். அதனால இந்த போர்ல அஸ்வத்தாமா கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி துரியோதனனை ட்ரிக் பண்ணி அவரை கலந்து கூடாம பண்ணாரு. ஆனா துரோணாச்சாரியார் அந்த போர்ல இறந்து போக கோபமான அஸ்வத்தாமா பாண்டவர்களோட வாரிசை கொன்னாரு. ஆனா அந்த போர்ல துரியோதனனை தோக்கடிச்சிட்டாங்க. அவர் கடைசி அஸ்வத்தாமா கிட்ட பாண்டவர்களோட கடைசி குழந்தையை கொன்னுருன்னு சொல்லிட்டு செத்து போக அஸ்வத்தாமாக்கு அப்பதான் அபிமன்யோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதனால அவரு பிரம்மாஸ்திரம் வச்சு அந்த பிறக்காத குழந்தையை கொன்னுட்டாரு. இதை பார்த்து கோபமான கிருஷ்ணர் அவரோட நெத்தியில இந்த கல் எடுத்துட்டு உனக்கு அடிப்பட்ட காயமெல்லாம் ஆறாமே இருக்கும், கடைசி வரைக்கும் நீ இந்த வலிகளோட சாகாமே இருக்கணும்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. இன்னும் சில பேர் அஸ்வத்தாமா உயிரோடு இருக்கிறதா நம்புறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.